ஈமானுடைய சுவை எதிலே இருக்கின்றது என்று சொன்னால் நம்முடைய பார்வைகளை, நம்முடைய கண்களை பாதுகாத்துக் கொள்வதிலேதான் ஈமானுடைய சுவை இருக்கின்றது என்றார்கள். அருமையானவர்களே, பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர்களை எவ்வளவோ துன்புறுத்துகின்றார்கள், அவர்களை அடிக்கின்றார்கள், மிதிக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் எல்லாத்தையும் அவர்கள் தாங்கிக் கொண்டார்கள். காரணம், அவர்களிடத்திலே ஈமானுடைய அந்த சுவை அவர்களிடத்திலே இருந்தது. அருமையானவர்களே, நம்மிடத்திலே அந்த சுவை இருக்கின்றதா? நாம் நோன்பை வைத்துக் கொண்டு நாம் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம். பேருக்கு நாம் நோன்பு வைத்திருக்கின்றோம், ஆனால் நாம் தொலைக்காட்சி பெட்டிகளிலே நாம் படம் பார்க்கின்றோம், ரீல்ஸ் பார்க்கின்றோம், தேவையற்ற பேச்சுக்களை பேசுகின்றோம். நோன்பை வைத்துக் கொண்டு எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அத்துணை காரியத்தையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோமே. நம்முடைய நோன்பு எப்படி அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆக முடியும்? அன்பர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்து சொன்னார்கள், சௌமுல் லிசான், உன்னுடைய நாவு நோன்பு நோக்க வேண்டும், உன்னுடைய நாவு நோன்பு நோக்க வேண்டும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுமந்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் எந்த ஒரு ஆண் துணை இல்லாமல் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் எந்த ஒரு ஆண் துணை இல்லாமல் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுமந்திருந்தார்கள், கர்ப்பமுற்று இருந்தார்கள். ரப்பிடத்திலே கேட்கின்றார்கள், நான் எந்த ஆண் துணை இல்லாமல் நான் கர்ப்பமுற்று இருக்கின்றேன். இப்பொழுது நான் ஊருக்கு சென்றால் என்னை அசிங்கமாக பேசுவார்கள், என்னை இழிவாக பேசுவார்கள். அப்பொழுது அல்லாஹ் தஆலா அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன சொன்னான் என்று சொன்னால், மக்கள் உன்னிடத்திலே கேட்கின்ற பொழுது நான் மௌன விரதம் இருக்கின்றேன் என்று நீ சொல்லிவிடு. நீ மக்களிடத்திலே என்ன சொல்ல வேண்டும்? நான் இன்று மௌன விரதம், இன்று நான் யாரிடத்திலேயும் பேச மாட்டேன் என்று நீ சொல்லிவிட வேண்டும். அதாவது உன்னுடைய நாவு நோன்பு நோக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அல்லாஹ் கட்டளை இடுகின்றான். அவர்கள் ஊருக்குள்ளே வருகின்றார்கள். அவரை பார்த்து ஊர் மக்கள் எல்லாம் அசிங்கமாக கேட்கின்றார்கள், உன்னுடைய பெற்றோர்கள் நல்லவர்கள் தானே? உன்னுடைய தாய், உன்னுடைய தந்தை, உன்னுடைய மூதாதையர்கள் எல்லோரும் நல்லவர்கள் தானே? முன்னிடத்திலே எப்படி இப்படி ஒரு இழிவான செயல் வந்தது என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்து ஒரு 3 நாட்கள் தான் ஆகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சுட்டி காட்டுகின்றார்கள், எதுவாக இருந்தாலும் அந்த குழந்தை இடத்திலே கேளுங்கள். அப்பொழுதுதான் பேசுகின்றார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்து 3 நாளிலே பேசுகின்றார்கள். கால இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ் எனக்கு வேதத்தை வழங்கியிருக்கின்றான் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசுகின்றார்கள். இப்படி அல்லாஹ் தஆலா ஆச்சரியமான சில விஷயங்களை எல்லாம் நடத்தி காட்டுகின்றான் என்று சொன்னால் அவர்கள் நாவினால் நோன்பு நோற்றார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாவினால் நோன்பு நோற்றார்கள். அருமையானவர்களே, நாம் நோன்பு நோக்கின்றோம் என்று சொன்னால் நம்முடைய கண்கள் நோன்பு நோக்க வேண்டும், நம்முடைய நாவு நோன்பு நோக்க வேண்டும், நம்முடைய எல்லா உறுப்புகளும்
நோன்பு நோக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாம் அடைய முடியும். அந்த நோன்பிலே பரக்கத்து இருக்கும். நோன்பாளிக்கு எப்படிப்பட்ட வெகுமதிகளை அல்லாஹ் தஆலா வழங்குகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், சொர்க்கத்திற்கு பல வாசல்கள் உண்டு. சொர்க்கத்திற்கு பல வாசல்கள் உண்டு. ஒரு வாசலுக்கு பேர் ரையான் என்ற ஒரு வாசல் உண்டு. அந்த வாசல் வழியாக நோன்பாளிகள் மட்டுமே செல்லுவார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலேயும் இந்த நோன்பாளிகளை எல்லாம் கண்ணியப்படுத்துகின்றான். சொர்க்கத்திற்கு பல வாசல்கள் உண்டு. அந்த பல வாசல்களிலே ஒரு வாசலுக்கு பேர் ரையான். அந்த சொர்க்கத்திலே இருந்து கொண்டு மலக்குமார்கள் கேட்பார்கள், ஐன சாயிமூன், நோன்பாளிகள் எங்கே என்று கேட்பார்கள். நோன்பாளிகளுக்கு மட்டும்தான் அந்த ரையான் என்ற வாசலை திறந்து விடப்படும். நோன்பாளிகள் மட்டும்தான் அந்த ரையான் என்ற வாசல் வழியாக அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்லுவார்கள் என்று பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்றால் இந்த நோன்பாளிக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலேயும் அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை வைத்திருக்கின்றான் என்பதை நாம் இந்த ஹதீஸ் வாயிலாக நாம் விளங்குகின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எத்தனையோ நோன்பாளிகள் நோன்பு வைத்திருக்கின்றார்கள், ஆனால் அவர்கள் பசித்திருந்ததும் அவர்கள் தாயித்திருந்ததும் தான் மிச்சம். அவர்களுடைய நோன்பினால் எந்த நன்மையும் கிடையாது என்றார்கள். சிலர்கள் கண் முழிக்கின்றார்கள், ரமலான் மாதத்திலே கண் முழிக்கின்றார்கள், ஆனால் இபாதத்திலே கழிப்பதில்லை, தொழுகுவதில்லை, குர்ஆன் ஓதுவதில்லை, திக்ர் செய்வதில்லை. அனாச்சாரமான விஷயங்களிலே சில ஊர்களிலே கபடி விளையாடுவார்கள், சில ஊர்களிலே கேரம் போர்டு விளையாடுவார்கள், சில ஊர்களிலே தொழுகை நடந்து கொண்டிருக்கும் கடை, அதாவது கடை தெருவிலே சுத்தி கொண்டிருப்பார்கள். அப்ப எத்தனையோ கண் விழிக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள், ஆனால் அவர்களுக்கு கண் விழிப்பதை தவிர எந்த பலனும் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அருமையானவர்களே, இந்த ரமலானுடைய ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக நாம் கழிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ரப்பனா தகப்பல் மின்னா ஸலாத்தனா வ சியாமனா வ கியாமனா வ ருக்குவானா வ சுஜூதனா வ தஹஷ்ஷுனா வ தம்மிம் தக்ஸீர் அமாலினா வ தஜாவஸ் அன்னா சய்யிஆத்தினா வ தவஃபனா மஅல் அப்ரார். اللهم بارك لنا فيما رزقتنا وافتح لنا بركات من السماء والارض برحمتك يا ارحم الراحمين. கிருபையுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ், எங்கள் பெற்றோர்கள், எங்கள் உற்றார் உறவினர்கள், எங்களுடைய குடும்பத்தார்கள், எங்களுடைய பிள்ளைகள், எங்கள் மஹல்லாவாசிகள், இந்த ஜமாத் பெருமக்கள் செய்த அனைத்து பாவத்தையும் ரப்பே ரஹ்மானே இந்த புனித ரமலானின் பொருட்டால் மன்னித்தருள் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், இந்த ரமலானுடைய அந்தஸ்தை, இந்த ரமலானுடைய பாக்கியத்தை பெற்ற நன்மக்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், எங்களுடைய நோன்புகளிலே, எங்களுடைய தொழுகையிலே, எங்களுடைய இபாதத்துகளிலே ஏதாவது தவறு இருந்தால் அதை மன்னித்து அதை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், பலா முசீபத்துகள் அனைத்தையும் நீக்கி எங்களுக்கு சுபிட்சமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை எங்களுக்கு தந்தருள் புரிவாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். வ ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தனித்தனியாக துஆ செய்து கொள்ளுங்கள். இந்த நேரத்திலே யாரும் பேசாதீர்கள். இந்த நேரத்திலே கேட்கப்படுகின்ற துஆக்களை
அல்லாஹ் தஆலா சீக்கிரமாக கபூல் செய்கின்றான்.